எதை கேட்டால் வாழ்க்கையில் நிம்மதியாய் இருக்கலாமோ, எதை கேட்டால் கடவுளே கிடைப்பாரோ அப்படி உபதேசம் பண்ணினார். பதி, பசு, பாசம் மூன்று உண்டு. மூன்றும் அனாதி. பதி என்பது கடவுள், பசு என்பது இந்த உயிர், பாசம் என்பது மறைக்கக்கூடிய ஆணவ கண்ம மாயையாகிற மலங்கள். இந்த பாசம் மறைப்பதால் பசு பதியை அடைய மாட்டாமல் தவிக்கிறது. பதியை அடைவதுதான் வாழ்க்கையின் நோக்கம். நீங்கள் பாசத்தை விட்டு விடுங்கள். கல்வி, செல்வம், வீரம் இவையெல்லாம் கூட நிலையற்றவைதான். அறம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், ஆண்டவனை அடையுங்கள். உங்களுக்கு ஒரு வரலாறு சொல்லுகிறேன் என்று காசிவ முனிவர் மார்க்கண்டேயர் வரலாற்றை கூறுகிறார். கந்தபுராணத்திலே இப்படி கிளை செய்திகள் மிக அதிகம். மார்க்கண்டேயர் வரலாற்றை இப்பொழுது காசிவர் பிள்ளைகளுக்கு கூறுகிறார். மிருகண்டு முனிவர் என்று ஒரு முனிவர். அவருக்கு ஏன் மிருகண்டுன்னு பேரு வந்தது? அவர் தவத்தில இருக்கிற பொழுது தன்னனப்பே இருக்காதாம். மிருகங்கள் அவர் முதுகுல அப்படி உராய்ந்து சொரிஞ்சு தேய்ச்சிக்கிட்டு போயிடுமா. அதனாலே அவருக்கு மிருகண்டு முனிவர்னு பெயர் வைத்தார்கள். மிருகண்டு முனிவருக்கு ஒரு மனைவி விருத்தை என்று பெயர். மிருகண்டு முனிவரும் விருத்தையும் பலகாலம் தவம் செய்தார்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்து கேட்கிறார், நீண்ட ஆயுள் தரக்கூடிய கொடிய 100 பிள்ளைகள் வேண்டுமா? 16 வயதில் இறந்து போகக்கூடிய நல்ல பிள்ளை வேண்டுமா? 100 1 100 பிள்ளைகள் 100 ஆண்டுகளுக்கு வாழும் இந்த ஒரு பிள்ளை சத்புத்திரனாயிருப்பான், உயர்ந்த பிள்ளையாயிருப்பான், 16 ஆண்டுகள் வாழ்வான். எது வேண்டும்? அவர் கேட்டார், நல்ல பிள்ளை வேண்டும். 16 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் பரவாயில்லை, நல்லவனாயிருந்து வாழ வேண்டும். கெட்ட பிள்ளைகள் வேண்டாம், நல்ல பிள்ளை ஒன்று போதும். சரி, அதே போல மார்க்கண்டேயர் அவதாரம் செய்தார். மார்க்கண்டேயர் வளர்ந்தார். அந்த பிள்ளையை பார்க்கும் பொழுதெல்லாம் இவருக்கு துன்பம் வரும். இன்னும் 10 வருஷம், இன்னும் 7 வருஷம், இன்னும் 4 வருஷம், இப்படியே போயிற்று. 16 ஆண்டுகள் ஆயின. அந்த பிள்ளையிடத்திலே சொல்லிவிட்டார், அப்பனே, உனக்கு 16 ஆண்டு வயது. இதை மாற்ற வேண்டுமானால், காலனிடத்திலே தப்பிக்க வேண்டுமானால், காலகாலனாயிருக்கிற கண்ணுதற் பெருமானை சரணடைவாயாக. மார்க்கண்டேயர் சிவபெருமானை இறுக பிடித்துக் கொண்டார். சிக்கன பிடித்தேன், எங்களுந்தருளுவதினியே. அந்த நாள் வந்தது. திருக்கடவூரிலே இந்த காட்சியை நாம் பார்க்கலாம். அந்த நாள் வந்தது. தூதர்கள் வந்தார்கள். தூதர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. யமதூதர்களால். ஏன் தெரியுமா? இவர் சிவ பூஜையில் ஈடுபட்டு விட்டார். தூதர்கள் திரும்பினார்கள். காலன் வந்தான். காலன் யமனுக்கு பெரிய தளபதி. காலனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கடைசியில் யமனே வந்தான். யமன் வந்த பொழுது அதிகார போதை எல்லை மீறிற்று. ஆணவம் அதிகமாயிற்று. இவர் சிவபெருமானை கட்டி தழுவிக் கொண்டிருக்கிறார். அங்கே இருந்து யமன் பாசத்தை வீசினான். இவருக்கு மட்டும் பாசத்தை வீசியிருந்தால் அவன் கடமையை செய்தவன். சிவபெருமானுக்கு சேர்த்து பாசத்தை வீசினான். சிவலிங்கத்திலும் மார்க்கண்டேயர் கழுத்திலும் பட்டது பாசம். இழுத்தான். சிவபெருமான் காட்சி கொடுத்தார். இடது காலால் சிறிது உந்தி உதைத்தார். விழுந்தான். சிவனடியாரை சிவமாக நினை என்பதை பெருமான் காட்டினார். அவன் விழுந்தான். தேவர்கள் வந்தார்கள், கும்பிட்டார்கள். பெருமானே, மார்க்கண்டேயர் பிழைத்து விட்டார். இந்த யமன் இல்லாவிட்டால் உலகம் தாங்காது. எல்லோரும் ஒரு காலத்திலே நின்று கொண்டிருக்கிற மாதிரி ஆகிவிடும். யமனை மீண்டும் உயிர்ப்பித்து தர வேண்டும். பெருமான் உயிர்ப்பித்து கொடுத்தார். யமன் கும்பிட்டான். யமனை பார்த்து பெருமான் என்ன சொல்கிறார்? போற்றிடு தருமனை புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன். புராரின்னா சிவபெருமான். சாற்றிடுகின்றனன் தயங்கு கண்டிகை நீற்றொடு புனைந்து எமை நினையும் நீரர்பால் கூற்றுவன் யான் என குறுகுவாய் அலை. நம்மை யாரெல்லாம் கும்பிடுகின்றார்களோ
நீர் வைத்து மலர் வைத்து நம்மை யார் கும்பிடுகின்றார்களோ அவர்கள் பால் நான் கூற்றுவன் என்று நீ போகக்கூடாது. யமதர்மராஜா காலில் விழுந்து கும்பிட்டார். சிவன் அடியார்களுக்கு பக்கத்திலே கூட நான் போக மாட்டேன். அதனாலே தான் முருகப்பெருமானிடத்திலே திருப்புகழ் பாடிய அருணகிரிநாத சுவாமிகள் இந்த யமன் வர்ற பொழுது முருகா நீ வந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். அந்த கனுமனை அடர்ந்து வருகையினில் அஞ்சலென வலிய மயில் மேல் நீ அந்த மரலியொடு உகந்த மனிதன் நமதன்பன் என முடிய வருவாயே. அந்த கண்ணா யாரு? கண்ணில்லாதவன் யமன். ஏன் நல்லதை பார்க்க மாட்டான், கெட்டதை பார்க்க மாட்டான், குழந்தை இப்பத்தானே பிறந்திருக்குன்னு பார்க்க மாட்டான். அப்படியே தன்னுடைய காரியத்தை காலத்தில் நிறைவேற்றி கொண்டே போவான். அதனாலே அவனுக்கு அந்தகன்னு பேரு. அந்தகனும் என்னை அடர்ந்து வருகையினில் அஞ்சல் என வலிய மயில் மேல் நீ அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என முடிய வருவாயே என்று கேட்கிறார். முருகா வெட்டுங்கடாமிசை தோன்றும் வெங்கூற்றன் விடுங்கயிற்றால் கட்டும் பொழுது விடுவிக்க வேண்டும் என்று கேட்கிறார். ஏன்? சிவபெருமான் எப்படி மார்க்கண்டேயரை வாழ்வித்தாரோ அது மாதிரி முருகப்பெருமானே எங்களை வாழ்விக்க வேண்டும் என்று கேட்கிறார் அருணகிரிநாதர். இது மார்க்கண்டேயர் வரலாற்றை காசிவ முனிவர் குழந்தைகளுக்கு சொன்னார், அசுரத் தலைவர்களுக்கு சொன்னார். அவர்கள் காதுகளில் அது ஒரு பக்கம் சென்று இன்னொரு பக்கம் வெளியில் போய்விட்டது. இப்பொழுது மாயை உபதேசம் செய்யத் தொடங்கினாள். மாயை தாய் உபதேசம் செய்யத் தொடங்கினாள். நீங்கள் இப்பொழுது தவம் செய்யுங்கள். தவம் செய்து எதை கேட்க வேண்டும் தெரியுமா? பெருஞ்செல்வத்தை கேட்க வேண்டும், வெற்றியை கேட்க வேண்டும், அழிவற்ற ஆயுளை கேட்க வேண்டும், உலகத்துக்கெல்லாம் ஆட்சியை கேட்க வேண்டும். செல்வம் வாழ்க்கையில் முக்கியம். செல்வம் இல்லாதவன் உயிரற்ற உடம்புக்கு சமானம். வேள்வி செய்யுங்கள், செல்வத்தை நிறைய பெறுங்கள். மாயை இந்த காலத்துக்கு உரிய உபதேசத்தை செய்தாள். ஒருமுறை லண்டனிலே சர்ச்சில் பிரதம மந்திரி, இரண்டாம் உலகப் போரிலே மிகச் சிறப்பான வெற்றி பெற்றவர் சர்ச்சில். அவர் கையை காட்டினாலே வெற்றியின் அர்த்தம். ஒரு முறை சர்ச்சில் பிபிசியில பேச போறார், பிரிட்டிஷ் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன். அந்த காலத்திலே பிபிசியில உள்ள பேச்ச உலகமெல்லாம் கேட்பார்கள், இப்பொழுதும் கேட்கிறார்கள். அந்த பிபிசியில சர்ச்சில் பேசுகிறார். முன்னாலேயே அந்த பேச வேண்டியதை கொடுத்து விட்டார். அவர்கள் அதை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இப்போ இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு அது ஒளிபரப்பாகிறது. தான் கேட்க வேண்டும் என்று சர்ச்சிலுக்கு ஆசை. தன்னுடைய அலுவலகத்தை விட்டு புறப்பட்டார். அவருடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது. பக்கத்தில் ஒரு ஆட்டோக்காரன் நிக்கிறான், அல்லது ஒரு டாக்ஸிக்காரன் நிக்கிறான். டாக்ஸிக்காரனை கூப்பிட்டார். இருட்டில் நிற்கிறார் சர்ச்சில். சர்ச்சில் பிரதம மந்திரி என்று அவனுக்கு தெரியவில்லை. இருட்டிலே இவர் வந்து நிற்கிறார். எங்கே போக வேண்டும்? தன் வீட்டு முகவரியை சொன்னார். அவன் சொன்னான், போக முடியாது. ஏன் முடியாது? எங்கள் பிரதமர் சர்ச்சில் இப்பொழுது பிபிசியில் பேசப் போகிறார். நாங்கள் கேட்க வேண்டும். உங்களை கொண்டு விட போனால் அந்த நேரம் தாண்டிவிடும் சொன்னான். சர்ச்சிலுக்கு புரிந்தது. பையிலே இருந்து 20 பவுண்டு நோட்டை எடுத்து கொடுத்தார். 1 பவுண்டு என்பது இப்பொழுது கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு சமானம். 1 பவுண்டு 20 பவுண்டு நோட்டை எடுத்து கொடுத்தார். அவன் வாங்கினான். இதை பார்த்தான். ஐயா, வண்டியில் ஏறுங்கள். இவர் கேட்டார், சர்ச்சில் பேச்சு கேட்க வேண்டாமா? அவன் சொன்னான், சர்ச்சில் கிடக்கிறார், போங்கள். யார் 20 பவுண்டு கொடுப்பார்கள்? ஏறிக்கொள்ளுங்கள். அப்ப என்ன தெரிகிறது? சர்ச்சிலை விட இந்த ரூபாய்க்கு மதிப்பு, இந்த பவுண்டுக்கு மதிப்பு, இந்த டாலருக்கு மதிப்பு, இந்த வெள்ளிக்கு மதிப்பு. மாயை அதைத்தான் உபதேசம் செய்தாள். நிறைய பணத்தை சேர்த்துக்கொள், வெற்றியை சேர்த்துக்கொள், அழிவற்ற ஆயுளை உண்டாக்கிக்கொள், ஆட்சி செய். இதுதான் வாழ்க்கைக்கு தேவை. அசுரர்களுக்கு எது தேவையோ அதை சொன்னாள். நீங்கள் வேள்வி செய்யுங்கள், வேள்விக்கு தேவையானவற்றை நான் தருகிறேன். மாயை அந்த இடத்தை விட்டு நீங்கினாள். காசிவ முனிவர் அழுதார். ஏன் அழுதார்? மாயை பிரிந்து விட்டாளே என்று அழுதார்.
இந்த காமத்தை மாதிரி பொல்லாதது எதுவும் கிடையாது. பிரம்மா வந்தார். முனிவரே, நீங்கள் அழலாமா? கள்ளினும் கொடியது காமத்தீ, நஞ்சினும் கொடியது காமத்தீ. தீமை நீங்க தவம் செய்யுங்கள். இந்த காமம் போதும். இதனுடைய செயலால் தான் இப்பொழுது அசுரர்கள் உருவாகி விட்டார்கள். நீங்கள் இனிமேலாவது தவத்தை முறையாகச் செய்யுங்கள். கேட்டுக்கொண்டார். காசிவர் புலம்பியதை நிறுத்தினார். தவத்தை தொடர்ந்தார். அசுரர்கள் யாகம் செய்யத் தொடங்கினார்கள். இமயமலையை ஒட்டிய பகுதி. சுக்கராச்சாரியார் வந்தார். மந்திர உபதேசம் செய்தார். சூரன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் 3 பேரும் சுக்கராச்சாரியார் கூறியபடி யாகத்தை தொடங்கினார்கள். 10,000 யோசனை பரப்பு இடம். 4 பக்கத்திலும் மலைகள் மதில்களாக இருந்தன. அசுரர்கள் காவல் காத்தார்கள். இந்த 10,000 யோசனை பரப்புக்கு நடுவிலே 1000 யோசனை அகலத்துக்கு ஓமகுண்டம். அதை சுற்றி 108 ஓமகுண்டங்கள். மாயை யாகத்துக்கு தேவையான திரவியங்களை கொண்டு வந்து கொட்டினாள். நச்சு சமத்துக்களை தந்தாள். நடுவிலே வஜ்ர கம்பம் என்ற தூணை நாட்டினார்கள். குண்டங்களிலே எல்லாம் நச்சு விறகை இட்டார்கள். தம்பியர் தீ குறையாமல் வளர்க்க வேண்டும் என்று கூறிவிட்டு தானே சூரன் வேள்வியை செய்யத் தொடங்கினான். 10,000 ஆண்டுகள் வேள்வி செய்தான். ஒரு பக்கம் யாக அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது. 108 குண்டங்களிலும் யாக அக்னி எரிகிறது. தம்பிகள் தீ வளர்க்கிறார்கள். இவன் யாகம் செய்தான். கடைசியில் உடம்பிலே உள்ள தசைகளை அறுத்து போட்டான். முளைத்தன. அதன் பின்னாலே தலையை வெட்டி போட்டான். தலையும் முளைத்தது. 1000 ஆண்டுகள் தவம் செய்தான். சிவபெருமான் காட்சி கொடுக்கவில்லை. கடைசியில் வஜ்ர கம்பமாகிற அந்த தூணில் பாய்ந்தான். நெருப்பில் விழுந்தான். சாம்பலாகிவிட்டான் சூரன். சூரன் சாம்பலானதை அறிந்ததும் சிங்கமுகாசுரன் தன் தலைகளை அறுத்து போட்டான். தாரகன் தலைகளை அறுத்து போட்டான். அவை அனைத்தும் சிவபெருமான் கருணையினாலே மீண்டும் மீண்டும் முளைத்தன. 2 பேரும் வஜ்ர கம்பத்தில் பாய வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒரு அந்தணர் காட்சி கொடுத்தார். சிவபெருமான் அந்தணராய் காட்சி கொடுத்தாள். உங்களுக்கு என்ன வேண்டும்? எங்கள் அண்ணன் சூரன் எழ வேண்டும். கவலைப்படாதீர்கள், கங்கை வருகிறாள். தேவ கங்கையை வரவழைத்தார் அந்தணர். கங்கை வந்தாள். யாகத்திலே பாய்ந்தாள். சாம்பலாய் கிடந்த சூரன் எழுந்தான். சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் 3 அந்தணரை பார்க்க அந்தணர் சிவபெருமானாய் காட்சி கொடுக்கிறார். மிகச் சிறந்த தவம் செய்தீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கேட்டார்கள். பெருமான் வரம் கொடுத்தார். என்ன வரம்? மொத்தம் 1000 கோடி அண்டங்களில் 1008 அண்டங்களை நீ ஆட்சி செய்வாய். 108 யுகம் ஆட்சி செய்வாய். உனக்கு ஒரு இந்திர ஞான தேரை தருகிறோம். ஒரு ஆக்ஞா சக்கரத்தை தருகிறோம். அழியாத வஜ்ர யாக்கையை தருகிறோம். சிங்க வாகனத்தை தருகிறோம். உங்கள் 3வரையும் நம் சக்தியால் அன்றி வேறு எதாலும் வெல்ல முடியாது என்ற வரத்தையும் தருகிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். சிவபெருமானுடைய சக்தியால் அன்றி இந்த 3வருக்கும் அழிவு கிடையாது. அதனால்தான் சிவபெருமான் சக்தியாயிருக்கக்கூடிய முருகப்பெருமான் வந்தார். இந்த 3வரையும் திருத்தி பணி கொண்டார். சுக்கிரன் பக்கத்திலே வந்தான். நீங்களெல்லாம் இப்பொழுது வரம் பெற்று விட்டீர்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் தான் கடவுள். உங்களுக்கு மேலே கடவுள் கிடையாது. பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. தேவர்களை கும்பிடாதீர்கள். நினைத்ததை செய்யுங்கள். என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள். உங்களை யாரும் கொல்ல முடியாது. திக்கு விஜயம் செய்யுங்கள். தேவர்களை எல்லாம் வெற்றி கொள்ளுங்கள். நீங்கள் தான் கடவுள் என்று பொல்லாத ஒரு தத்துவத்தை குறிப்பிட்டு, பாவ புண்ணியமே கிடையாது. தேவர்களை எல்லாம் கும்பிடாதே. என்ன வேணும்னாலும் செய். நினைத்தபடி செய். சுக்கராச்சாரியார் உபதேசம் கேட்டுக்கொண்டார்கள். சூரன் திக்கு விஜயம் தொடங்கினான். வடக்கிலே போனான். குபேரன் இருக்கக்கூடிய அழகாபுரி
இவன் வந்ததை பார்த்ததும் குபேரன் காலில் வந்து விழுந்து விட்டான். இந்திரலோகத்துக்கு போனான். இந்திரன் ஓடி போய் விட்டான். அக்னி சண்டை போட்டு தோற்று போனான். யமன் தோற்று போனான். நிருதி தோற்று போனான். ஆதிசேஷன் தோற்று போனான். திருமாலிடத்திலே போனார்கள். திருமாலுடைய சக்கரத்தை தாருகன் மார்பில் தாங்கினான். திருமால் வரங்கொடுத்தார். கழுத்திலே மாலையாக தாங்கிக் கொண்டான். சமாதானம் செய்து கொண்டார். உலகம் அனைத்தும், தேவலோகம் அனைத்தும், பாதாளலோகம் அனைத்தும், 108 யுகத்துக்கு 1008 அண்டங்கள் அனைத்தும் சூரன் வசமாயின. சூரன் தேவதச்சன் மகளாகிற பதும கோமலை என்பவளை மணந்து கொண்டான். வீர மகேந்திரத்திலே மிகப்பெரிய ஒரு நகரத்தை உண்டாக்கி ஆட்சி செய்ய தொடங்கினான். அவன் தம்பி சிங்கமுகாசுரன் ஆசுரம் என்ற நகரத்திலே ஒரு பெரிய நகரத்தை உண்டாக்கினான். யமன் மகள் விபுதையை மணந்து கொண்டான். தாருகன் மாயமாபுரத்திலே நிருதி மகள் சௌரியை மணந்து கொண்டு வாழத் தொடங்கினான். சூரனுக்கும் பதும கோமலைக்கும் ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளைக்கு பானுகோபன் என்று பெயர். ஏன் தெரியுமா? சின்ன வயசிலேயே சூரியனை பிடித்து சிறையில போட்டானா. சூரியன் பானுகோபன். பிரம்மதேவர் வந்து சமாதானம் செய்து மோகப்படையை தர அதை வாங்கிக் கொண்டு சூரியனை விடுவித்தான் பானுகோபன். இவங்களுடைய சகோதரி, அவளுக்கு அஜமுகின்னு பேர். இந்த அஜமுகி என்ன செய்கிறாள்? மிக கொடுமைக்காரி. நினைத்ததை செய்யலாம் என்று மாயை சொல்லிவிட்டாள். நினைத்தபடி வாழுங்கள் என்று சுக்கிராச்சாரியார் வேறு சொல்லிவிட்டார். அஜமுகி அதை கேட்டுக்கொண்டாள். நினைத்தபடி வாழத் தொடங்கினாள். துர்வாச முனிவர் ரொம்ப கோபக்காரர். அவருக்கு பக்கத்திலே போனாள். நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் கட்டாயப்படுத்தினாள். அவர் இவளை தள்ளினார். இவள் விடவில்லை. அவரை வலுக்கட்டாயமாக புணர்ந்தாள். வில்வலன், வாதாபி என்று 2 பிள்ளைகள் பிறந்தனர். அந்த குழந்தைகளை பார்த்து என்ன வேண்டும் என்றார் தந்தை. அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், நீங்கள் செய்த தவம் முழுவதும் எங்களுக்கு வேண்டும். துர்வாசர் மறுத்தார். எவ்வளவு காலம் தவம் செய்தேன், இந்த தவத்தை உங்களுக்கு தந்தால் நீங்கள் பொல்லாதவர்கள், உலகத்தை அழித்து விடுவீர்கள். தரவில்லை. அவரை கொல்ல போனார்கள். துர்வாசர் சும்மாவே கோபக்காரர். இப்பொழுது கோபம் அதிகமாயிற்று. சாபம் கொடுத்தார். வில்வலன், வாதாபி 2 பேரும் முனிவர்களுக்கு துன்பம் செய்து கடைசியில் அகத்தியரால் நீங்கள் அழிந்து ஒளிந்து போவீர்கள். துர்வாசருடைய சாபம் பெற்ற தந்தை பிள்ளைக்கு சாபம் கொடுக்கக்கூடிய மாதிரி அந்த பிள்ளைகளை அந்த தாய் செய்து விட்டாள். தவம் செய்தார்கள் 2 பேரும். வில்வலன், வாதாபி 2 பேரும் தவம் செய்தார்கள். பிரம்மா காட்சி கொடுத்தார். வாதாபியை கொன்று யாகத்திலே அவிசொரிந்தான் வில்வலன். பிரம்மா தோன்றினார். என்ன வேண்டும் என்று கேட்டார். என் தம்பி உயிர் பெற வேண்டும் என்றான். வாதாபி எழுக என்று சொல், எழுவான். அதே போலே வாதாபி எழுந்தான். இப்பொழுது பிரம்மாவிடத்திலே வில்வலன் ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் தெரியுமோ? இது மாதிரி என் தம்பி ஆட்டின் உருவம் எடுத்து இறந்தால் நான் அவனை வா என்று அழைத்தால் அவன் உயிரோடு வரவேண்டும் அப்படின்னு ஒரு வரம் கேட்டு பெற்றுக்கொண்டான். இதை பயன்படுத்தினான். முனிவர்கள் வந்தால் வில்வலன் என்ன செய்வான்? வாதாபியை ஆடாக மாற்றி சமைத்து போடுவான். முனிவர்கள் சாப்பிடுவார்கள். சாப்பிட்ட பின்னாலே வாதாபி வா என்று அழைப்பான். அவர்கள் வயிற்றை கிழித்துக் கொண்டு வாதாபி வெளியில் வருவான். முனிவர்கள் இறந்து போவார்கள். இப்படி பல முனிவர்கள் மாண்டார்கள். கடைசியில் அகத்திய முனிவர் அந்த பகுதிக்கு வந்தார். இவனுக்கு அகத்தியரையும் கொல்ல வேண்டும் என்ற எண்ணம். இதே மாதிரி அந்த வாதாபியை ஆடாக மாற்றி மாமிசத்தை சமைத்து கொடுக்க, அவர் சாப்பிட வயிற்றிலே தடவினார்.
உள்ளே அவன் இருப்பது அகஸ்தியருக்கு தெரிந்தது. வாதாபி ஜீரணம் என்றார். அவன் ஜீரணிக்கப்பட்டு விட்டான். இவன் வெளியிலே இருந்து வாதாபி எழுக என்று சொல்ல வாதாபி வரவில்லை. வில்வலன் அகஸ்தியர் மேல் பாய்ந்தான். தருப்பையை எடுத்தார். சிவப்படைக்கலமாயிற்று. வில்வலன் இறந்தான். ஆக இந்த வரலாறு இப்படி முடிந்துவிட்டது. சூரன் ஆணவம் ஒரு பக்கம், காமம் இன்னொரு பக்கம். மனிதனை அடிப்பதற்கு இந்த இரண்டில் ஒன்று போதும். இவனுக்கு ரெண்டும் இருந்தது. சூரனுக்கு என்ன காமம்? இந்திராணி வேண்டும், இந்திரன் மனைவி எனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இதை தெரிந்து கொண்ட இந்திரன் இந்திராணியோடு மறைந்து போய்விட்டான். தேவலோகத்திலே இல்லை. எங்கே மறைந்தான்? சீர்காழிக்கு வந்தான். சிதம்பரத்துக்கு பக்கத்திலே சீர்காழி, ஒரு மலர் வனம். அங்கே வந்து உட்கார்ந்து கொண்டான். புண்ணியன் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு, அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் என்ற மாதிரி தவத்திலே உட்கார்ந்தான். மூங்கிலுக்குள்ளே மறைந்தான். மழை கிடையாது. நந்தவனம் வாடியது. தவித்தான். என்னுடைய பூஜைக்கு சீர்காழியிலே மலர் கிடையாதே, மழை இல்லையே என்று தவித்தான். அசரீரி வாக்கு சொல்லிற்று. ஒரு திவ்ய தீர்த்தம் வந்து கொண்டே இருக்கிறது. அதோடு அவன் தன் வழிபாட்டை அங்கே செய்து கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் விந்திய மலை. விந்திய மலை மிக உயர்ந்த மலை. இந்த நாரதருக்கு பின்னால வர்றதெல்லாம் முன்னால தெளிவா தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவர் செயல்படுவார். அதனாலதான் நாரதர் கலகம் எப்பொழுதும் நன்மையை செய்யும் என்பார்கள். இப்போ ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சுது. புறப்பட்டார். விந்திய மலைக்கு வந்தார். விந்திய மலையே, இந்த மேருமலைன்னு ஒன்னு இருக்கே வடக்கு பக்கத்திலே, அது உன்னை விட உயர்ந்தது என்று பேசுகிறது. கைலாசமே எங்கிட்டத்தான் இருக்கு அப்படின்னு இந்த மேருமலை சொல்கிறது. அப்படித்தானா? விந்திய மலையே, உன்னை விட மேருமலை சிறந்ததா? நாரத முனிவர் மெதுவா ஒரு வார்த்தையை வச்சார். விந்திய மலை சொன்னது, மேருமலையை விட நான் தான் உயர்ந்தவன், வளர்கிறேன் பாருங்கள். விந்திய மலை வளர்ந்தது. சந்திர சூரியர் பாதை தடைப்பட்டது. அவ்வளவுக்கு போய்விட்டது விந்திய மலை. மேருமலை மாதிரி பல மடங்கு உயரம். யார் தடுப்பது? சந்திரனால் போக முடியவில்லை, சூரியனால் போக முடியவில்லை. தவித்தார்கள். அகஸ்தியரை வேண்டினார்கள். அகஸ்தியர் பார்த்தார். சரி, ஒப்புக்கொண்டார். மகத்துவம் உடையாய் ஓலம், மறையுணர் மணியே ஓலம், மிக துயர் படைத்தேம் ஓலம், விமலனே ஓலம், விந்த நகத்தினால் அலைந்தோம் ஓலம், ஞான நாயகனே ஓலம், அகத்திய முனிவா ஓலம், அடிகளே ஓலம் ஓலம் என்று தேவர்கள் வணங்கினார்கள். அகத்திய முனிவா ஓலம், நீ முருகப்பெருமானிடத்திலே உபதேசம் பெற்றுக் கொண்டவன். அதனாலே பெருமானே, நீங்கள் தான் விந்திய மலையை அடக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அகத்தியர் கைலாசத்திலிருந்து புறப்பட்டார். சிவபெருமானை பார்த்தார். சிவபெருமானே, விந்திய மலையை அடக்கும் ஆற்றலை எனக்கு தர வேண்டும். சிவபெருமான் தந்தோம் என்றார். அகத்தியர் கேட்டார், நீங்கள் எப்பொழுதும் அபிஷேக பிரியர். நல்ல கங்கை நீரினால் உங்களுக்கு அபிஷேகம் செய்தால் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தரக்கூடியவர். உங்களுக்கு அபிஷேகம் செய்வதற்காக எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும். சிவபெருமான் பார்க்கிறார். 7 நதிகளில் மிக புனிதமானது காவிரி. அழைத்தார். பொன்னி பின்னால வைக்கப்பட்ட பெயர். காவிரி, இந்த அகத்தியனோடு நீ செல்வாயாக. உன்னை பார்த்து எப்பொழுது போ என்று இவன் சொல்வானோ அப்பொழுது இவனை விட்டு நீ போகலாம். அகத்தியர் கமண்டலத்தில் காவிரி அடங்கிற்று. இறைவர் சடாமகுடத்தில் கங்கை அடங்கும். அகத்தியர் கமண்டலத்தில் காவிரி அடங்கும். அகத்தியர் கையிலே அந்த கமண்டலத்தோடு போகிறார். புதிய மலைக்கு போக வழிவிடு என்றார். புதிய மலைக்கு போவதற்கு வழிவிட முடியாது என்று விந்திய மலை குறுக்கிலே நின்றது.
விந்திய மலை வளர்ந்தது. உன்னை தாண்டி புதிய மலைக்கு போக வேண்டும், வழிவிடு என்றார் அகத்தியர். விந்திய மலை கவலைப்படாமல் மேலே மேலே உயர்ந்தது. அகத்தியர் கையை நீட்டினார், தலையில் வைத்தார். விந்திய மலையை ஒரு அழுத்தினார். அழுத்தப்பட்ட மலை கீழே உட்கார்ந்தது. ஆசி கூறுவது மாதிரி அழுத்தினார். பாதாளத்தில் புதைந்தது. நான் திரும்பி எப்பொழுது எழுவது என்று கேட்டார். விந்திய மலை கேட்டதும், நான் திரும்பி வரும்போது நீ எழலாம், அதுவரை இப்படியே இரு என்ற அகஸ்தியர் தென்னாட்டுக்கு வந்தார். அதற்கப்புறம் திரும்பவே இல்லை. எந்த மலை? விந்திய மலை அப்படியே கிடந்தது. நாரத முனிவர் இந்திரன் பக்கத்திலே வருகிறார். இந்திரன் என்ன கேட்கிறான்? எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும், எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும். தீர்த்தம் தானே, கவலைப்படாதே. அகத்திய முனிவர் காவிரியை கொண்டு வருகிறார். அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விடு, தீர்த்தம் கிடைக்கும். அகத்தியரா? அவர் சாபம் கொடுத்தால்? கவலைப்படாதே, சாபம் கொடுக்க மாட்டார். விநாயகப் பெருமானை நினை, விநாயகப் பெருமான் காவிரியை தருவார். செண்பக மரத்தடியிலே விநாயகரை நினைத்தான் தேவேந்திரன். விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தார். என்ன வேண்டும் கேள். எனக்கு ஒரு தீர்த்தம் வேண்டும். கங்கையை கொண்டு வரவா, கடல்களை கொண்டு வரவா? சுவாமி, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், கமண்டலத்து காவிரி வேண்டும். கவலைப்படாதே, அகத்தியனுடைய கமண்டலத்து காவிரி இந்த தென்னாட்டை வளப்படுத்தும். புறப்பட்டார் விநாயகமூர்த்தி. ஒரு காக்கையாக மாறினார். கூர்கு எனப்படும் இடம், குடகு எனப்படும் இடம் கர்நாடகா. அந்த இடத்திலே அகத்திய முனிவர் கமண்டலத்தை வைத்துவிட்டு தவம் செய்கிறார். காக்கை கமண்டலத்திலே போய் உட்கார்ந்தது. போ என்று கையை காட்டினார் அகத்தியர். காக்கை கமண்டலத்தை கவிழ்த்து விட்டு போய்விட்டது. போ என்றமையினாலே காவிரியும் புறப்பட்டாள். அகத்தியர் காக்கையை விரட்டி கொண்டு போனார். காக்கை அந்தணச் சிறுவனாக மாறிற்று. மீண்டும் மீண்டும் துரத்தினார். கையை குவித்து துரத்தினார். கடைசியில் களைத்தார். விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்தார். தன் கரங்களால் தன் தலையில் குட்டிக் கொண்டார் அகஸ்தியர். பெருமானே, நீங்கள் தான் வந்து காவிரியை தமிழ்நாட்டிற்கு தந்தீர்களா? உங்கள் மீது என்றும் அன்பு செய்யக்கூடிய வாய்ப்பை தாருங்கள். யாரெல்லாம் கரங்களை குவித்து சிரசில் குட்டிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அருள் செய்யுங்கள் என்று அகத்திய முனிவர் விநாயகப் பெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டார். இந்திரன் வழிபாடு செய்வதற்காக விநாயகப் பெருமான் காவிரியை தந்தார். கரையெல்லாம் சிவம் மணக்கும் காவிரி தாய் கர்நாடகத்திலே இருந்து தொடங்கி சோழ நாட்டை பொன் கொழிக்கும் நாடாக மாற்றினாள். காவிரியின் கரைகளிலே ஒரு பக்கம் சிவனுடைய ஆலயங்கள், ஒரு பக்கம் பெருமாளுடைய ஆலயங்கள் நிறைந்த சைவத்தை வளர்த்த இடம் காவிரி. அதனால் தொண்டரெடுப்படியாழ்வார் சொல்லுவார், கங்கையில் புனிதமாய காவிரி என்று. கங்கையை விட சிறப்பானது காவிரி. ஒரு சோழ மன்னன் கழுத்திலே நல்ல முத்து மாலை போட்டிருந்தான். காவிரியிலே முழுகினான். திருவானைக்காவல் என்ற திருத்தலம், திருச்சிக்கு பக்கத்திலே உள்ள திருத்தலம். சோழ மன்னன் சிவபக்தன். காவிரியில் முழுகினான். எழுந்தான். இந்த கழுத்திலே இருந்த முத்து மாலை காவிரி வெள்ளத்தில் போய்விட்டது. சிவபெருமானே, இந்த முத்து மாலை உங்களுக்கு சேர வேண்டும் என்று மன்னன் மனத்திலே நினைத்தான். சரி, அன்றைக்கு மாலையில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிறது. காவிரியிலே இருந்து தீர்த்தம் கொண்டு வந்தார்கள். சிவலிங்கம், திருவானைக்காவிலே உள்ள அப்புலிங்கம், கீழே நீர் ஊறக்கூடிய சிவலிங்கம், ஆனைக்காவில் அணங்கினை என்று சான்றோர்கள் பாடிய சிவலிங்கம், அகிலாண்டேஸ்வரி தவம் செய்த சிவலிங்கம். அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த அர்ச்சகர் அந்த காவிரி ஆற்று தீர்த்தத்தை குடத்திலே இருந்து ஊற்றுகிறார். அப்படி ஊற்றும் பொழுது ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தார்கள். சிவலிங்கத்தின் கழுத்திலே மன்னனுடைய முத்து மாலை விழுந்தது.
காவிரி தாய் முத்து மாலையை மிக பத்திரமாக எடுத்து சிவலிங்க பெருமானுக்கு சூட்டி விட்டாள். அதனால்தான் கரையெல்லாம் சிவம் மணக்கும் காவிரி என்று சான்றோர்கள் போற்றுகிறார்கள். விநாயகப் பெருமான் கருணையினாலே காவிரி தாய் இந்த சோழ நாட்டை சிறப்பான வளங்கொழிக்கும் நாடாக, சோற்றால் மடையடைக்கும் சோநாடு என்று சான்றோர்கள் போற்றக்கூடிய நாடாக மாற்றினாள். அகத்தியர் புறப்பட்டார். பல செயல்களை சாதித்தவர் அகத்தியர், தமிழை தந்தவர் அகத்தியர். மிகச் சிறப்பான தமிழ் மொழியை சிவபெருமானிடத்திலே இருந்து வாங்கி நமக்கு தந்தவர் அகத்தியர். தளர்ப்புரை சுடற்கடவுள் தந்த தமிழ் தந்தான் என்று கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பேசுவார். அகத்தியர் புறப்பட்டவர் திருக்குற்றாலத்துக்கு வந்து சேர்ந்தார். பாண்டி 14 திருத்தலங்களில் மிகச் சிறப்பான திருத்தலம் திருக்குற்றாலம். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. குற்றாலத்து பெருமானே, எனக்கு சொந்தக்காரர்கள் வேண்டாம், ஊர் வேண்டாம், பேர் வேண்டாம், நான் படித்தது போதும். எனக்கு என்ன வேண்டும்? உன் திருவடிக்கீழ் அன்பு வேண்டும். குற்றாலத்தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்ற ஆவின் மனம் போல கன்றுக்குட்டியும் பசுமாடும் மாதிரி அன்பு செலுத்தக்கூடிய வாய்ப்பை கொடு என்று மாணிக்கவாசகப் பெருமான் பாடிய திருக்குற்றாலத்துக்கு வந்தார் அகத்தியர். அப்பொழுது திருக்குற்றாலம் திருமால் திருத்தலம். திருமாலுடைய திருமேனி அங்கே இருந்தது. வைணவ பெருமக்கள் இவரை உள்ளே விடவில்லை. இவர் வைணவராக வேஷம் போட்டுக் கொண்டார். அகத்தியர் உள்ளே போனார். திருமால் திருமேனியிலே கரங்களை வைத்தார். குறுக குறுக குற்றாலர் என்று கூறி திருமாலுடைய விக்கிரகத்தை சிவலிங்கமாக மாற்றிவிட்டார். குற்றாலம் பாண்டி 14 என்று பாடல் பெற்ற க்ஷேத்திரமாக மாறுவதற்கு காரணமாயிருந்தவர் அகத்திய முனிவர். இதெல்லாம் இன்னொரு பக்கம். தேவர்களும் தேவேந்திரனும் சிவபெருமானை பார்த்து கஷ்டங்களை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். தேவேந்திரன் சீர்காழியிலே இருக்கிறான். மூங்கிலுக்குள் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறான். வெளியிலிருந்தால் சூரன் கண்டுபிடித்து விடுவான் என்ற அச்சத்தோடு இருக்கிறான். இந்திராணியும் சீர்காழியிலே மறைந்திருக்கிறாள். தேவர்கள் வந்து இந்திரனை பார்த்தார்கள். நாம் கைலாசத்துக்கு செல்லுவோம், சிவபெருமான் பால் நம்முடைய துன்பங்களை சொல்லுவோம் என்று கேட்டார்கள். இதெல்லாம் முருகப்பெருமான் திரு அவதாரத்திற்கு முந்திய செய்திகள். இதையெல்லாம் வியாழ பகவான் முருகனுக்கு திருச்செந்தூரிலே கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். தேவேந்திரன் பார்க்கிறான். நான் கைலாசத்துக்கு சென்றால் என் மனைவி இந்திராணிக்கு பாதுகாப்பு யார்? யாரையாவது காவலுக்கு வைக்க வேண்டுமே. பெருமானே நினைக்கிறான். நினைப்பு யார் வந்தார் தெரியுமா? ஐயனார் வந்தார். ஐயனார்னா யாரு? சிவபெருமானுக்கும் திருமாலுக்கும் பிள்ளையாய் தோன்றிய ஹரிகர சுதன் ஐயப்பன் என்று நாம் பேசுகிறோமே, அந்த பெருமான் அப்பொழுது ஐயனார் என்று அவருக்கு பெயர். பின்னாலேதான் ஐயப்பன் என்று பெயர் மாறிற்று. ஐயனார் யார்? மோகினி அவதாரம் எடுத்த திருமாலுக்கும் சிவபெருமானுக்கும் தோன்றிய ஒரு குழந்தை. சிவபெருமானுக்கு உமாதேவி ஒரு சக்தி, காளி மாதா ஒரு சக்தி, திருமால் ஒரு சக்தி, புருஷ சக்தி என்று பெயர். திருமால் ஒரு சக்தி. அதனால்தான் நம்முடைய அப்பர் சுவாமிகள் அரியலால் தேவி இல்லை, ஐயன் ஐயாரனார்க்கே என்று பேசுவார். திருவையாற்று பெருமானுக்கு திருமால் தான் மனைவி என்று பேசுவார். அதனாலேயே திருவையாற்றிலே இப்பொழுதும் திருமாலுக்கு கோயில் கிடையாது. அம்பாளுக்கு அறம் வளர்த்த நாயகி என்று பெயர். அவள்தான் திருமாலாகவும் இருக்கிறாள், பராசக்தியாகவும் காட்சி கொடுக்கிறாள். ஆக சிவனாகிற பெருமானுக்கும் திருமாலாகிற பெருமாட்டிக்கும் இந்த பேரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அரண்ண சிவன், அரின்ன பெருமாள். அரனுக்கு பெண்பால் அரி, வள்ளலுக்கு பெண்பால் வள்ளி,
அது மாதிரி அரண் என்பது சிவம், அரனுக்கு பெண்பால் அரி, அது திருமால். இருவருக்கும் பிறந்த பிள்ளை ஐயனாரை காவலுக்கு வைத்தார்கள். ஐயப்பன் என்ன செய்கிறார் தெரியுமா? மகா காலரை அழைத்தார். மகா காலர் என்பவர் கருப்பண்ண சுவாமி. நம்முடைய பெருமக்கள் அந்த காலத்திலே நம்முடைய ஊருக்கு வெளியிலே கருப்பண்ண சாமியை வைத்து வழிபட்டார்கள். இப்பொழுதும் கூட திருமால் ஆலயங்களில் காவல் தெய்வமாக கருப்பண்ணசாமி இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவர் இப்படி கூட குறிப்பிடுகிறார், பெருமாளின் கருப்பு, அதே மாதிரி இவரும் கருப்பண்ணசாமி. அதனாலே ஊருக்குள்ளே இருந்த விக்கிரகத்துக்கு பெருமாள் என்று பெயர் வைத்தார்கள், எல்லையிலே இருந்த விக்கிரகத்துக்கு கருப்பண்ணசாமி என்று பெயர் வைத்தார்கள் என்று சில சான்றோர் பெருமக்கள் கூறுகிறார்கள். மகா காலர் கருப்பண்ணசாமி, அவரை காவலுக்கு வைத்தார் ஐயனார். மகா காலர் இப்பொழுது இந்திராணிக்கு காவலாயிருக்கிறார். சூரனுடைய சகோதரி, ஆட்டுத்தலை கொண்டவள், அஜமுகி என்று பெயர். அஜம் என்றால் ஆடு. அவள் காமத்தில் வசப்பட்டவள். அவள்தான் துர்வாசரை வலிந்து புணர்ந்து பிள்ளைகளை பெற்றவள், பறிகொடுத்தவள். அவள் இப்பொழுது வருகிறாள். எதற்கு? இந்த இந்திராணியை பார்த்து விட்டாள். சூரன் இந்திராணியை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறான். எனவே எப்படியாவது இவளை கொண்டு போய் சூரன்பால் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவள் வருகிறாள். சூரனுடைய தங்கை வருகிறாள். பார்க்கிறாள், இந்திராணியை பார்க்கிறாள். தூக்கிக் கொண்டு போக வேண்டும் என்று எண்ணுகிறாள். இந்த எண்ணத்தை கண்ட இந்திராணி அஞ்சி அலறி ஓடினாள். பெருமானை நினைந்து வழிபட்டாள். மகா காலர் வந்தார். அஜமுகி, தொடாதே. அவள் தொட்டாள். இந்திராணியை தொட்டு தூக்கப் போனாள். மகா காலர் அஜமுகியின் கரங்களை வெட்டி விட்டார். கையிருந்தால் தானே தூக்க முடியும், கரங்களை வெட்டி விட்டார். எல்லோரும் என்னை கண்டு அஞ்சுவார்கள். என் அண்ணன் சூரன் அரசிருக்கை அப்படி, இந்த நாட்டிலே என் கைகளை வெட்டிவிட்டாயே, நீ யார்? அஜமுகி புலம்பினாள். காடெல்லாம் அதிர்ந்தது. மகா காலர் கவலைப்படாமல் நிற்கிறார். அஜமுகி வீரமகேந்திரத்துக்கு போனாள். சூரனை பார்த்தாள். அண்ணா, என் கைகளை வெட்டிவிட்டார்கள். ஏன் என்று கேட்டான் சூரன். உனக்காக இந்திராணியை தூக்கி வரப்போனேன், கைகளை வெட்டிவிட்டார்கள். மகாகாலன் என்று ஒருவன், அவன் கருப்பாயிருக்கிறான், என் கைகளை வெட்டிவிட்டான். கோபம் வந்தது. பிரம்மாவை கூப்பிட்டார். பிரம்மா வந்தார். என் தங்கையின் கைகளை மீண்டும் கூடச் செய். பிரம்மா உடம்பையே படைக்கிறவர், அவருக்கு கையை படைக்கிறதா பெரிய காரியம்? பிரம்மா கைகளை படைத்தார். அஜமுகி நல்ல கைகளோடு இப்பொழுது மாறிவிட்டாள். பானுகோபன் புறப்பட்டான். பானுகோபன் யாரு? சூரனுடைய பிள்ளை, சூரனை விஞ்சியவன். பானுகோபன் சிறுவயதிலே சூரியனை கோபித்தவன். புறப்பட்டான். எங்கே புறப்பட்டான்? தேவலோகத்துக்கு புறப்பட்டான். தேவலோகத்தை தீக்கிரையாக்கினான். தேவர்களை எல்லாம் வெற்றி கண்டான். முன்னாலே தந்தையார் வெற்றி கண்ட ஊர்களை எல்லாம் இவன் வெற்றி கண்டான். எல்லோரும் இவன் காலில் விழுந்தார்கள். தேவர்களை சிறைப்படுத்தினான். தேவேந்திரனுடைய பிள்ளைக்கு ஜெயந்தன்னு பேரு, அவனையும் சிறைப்படுத்தினான். ஐராவதம்ங்கிற யானை, வெள்ளை யானை, 4 தந்தம் வந்தது. இவனுக்கு முன்னால் நிற்க மாட்டாமல் தந்தம் ஒடிந்து விழுந்தது. திருவெண்காட்டுக்கு சென்றது. சிவபூஜை செய்ய தொடங்கிற்று. எல்லோரும், தேவர்கள் அனைவரும் இப்பொழுது வீரமகேந்திரபுரத்திலே சிறையிலே இருக்கிறார்கள். பானுகோபன் சிறைப்படுத்தி விட்டான். தேவேந்திரனும் இந்திராணியும் சீர்காழியிலே தவம் செய்கிறார்கள். தேவர்கள் உன் திருவடியில் காத்திருக்கிறார்கள். முருகப்பெருமானே, தேவர்களை சிறை மீட்க வேண்டும். சூரன், சிங்கன், தாருகன் முதலிய அசுரர்களை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று வியாழ பகவான் திருச்செந்தூரிலே முருகன் திருவடியை பணிந்து இந்த மாயையின் வரலாறு, சூரன் வரலாறு ஆகியவற்றையெல்லாம் மிக விளக்கமாக சொன்னார். முருகப்பெருமான் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுதுதான் ஒரு வடம் கொடுத்தார்.
வியாழ பகவானுக்குரிய க்ஷேத்திரமாக திருச்செந்தூர் விளங்கட்டும். வியாழனுக்கு அதிபதியாக திருச்செந்தூர் முருகப்பெருமான் விளங்குவார். இந்த வியாழன் நல்லா இருந்துட்டா வாழ்க்கை ரொம்ப சுகமா இருக்கும். வியாழன் கொடுக்க ஆரம்பிச்சா ஒரு சீரா கொடுப்பாரு. ஜாதகத்திலே வியாழன் நல்ல இடத்துல இருந்தா சீரான செல்வம் கிடைக்கும். சனி சில நேரம் கொடுப்பார், சில நேரம் கெடுப்பார். மேலே உட்கார வைத்தாலும் வைப்பார், சரிகிட கொண்டே போடுவாலும் போடுவார். சுக்கிரன் அதே மாதிரி, ராகு கேதுக்கள் அதே மாதிரி. வியாழ பகவான் அப்படி இல்லை. கொடுக்க தொடங்கினால் முறையாக சீராக கொடுப்பார். குரு பார்வை பட்டால் கோடி பாவங்கள் போய்விடும். திருச்செந்தூர் வியாழ க்ஷேத்திரமாக விளங்கட்டும் என்றார் முருகப்பெருமான். அன்றிலிருந்து திருச்செந்தூர் பெருமான் வியாழனுக்கு அதிபதியாக திகழ்கிறார். அங்கே சென்று வழிபட்டால் நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும், நல்ல வாழ்க்கை உண்டாகும், நல்ல வேலை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், பெருமை கிடைக்கும். இறுதியில் முருகப்பெருமானே கிடைப்பார். திருநெல்வேலியிலே பெருமக்கள் திருச்செந்தூருக்கு காவடி கட்டினார்கள். முருகப்பெருமானுக்கு பாவடியும் பிடிக்கும், காவடியும் பிடிக்கும். காவடி கட்டினார்கள், முறையாக காவடி கட்டினார்கள். காவடியை தோளில் வைத்து விட்டால் வேறு பேச்சு பேச மாட்டார்கள். முருகன் திருநாமத்தை தான் சொல்லுவார்கள். திருநெல்வேலியில் காவடி கட்டும் பொழுது நல்ல பாடல்களை பாடினார்கள். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி எல்லாம் பாடினார்கள். வெளியிலே ஒரு எருமை மாடு கேட்டுக்கொண்டே இருந்தது. இவர்கள் மறுநாள் காலையில் புறப்பட்டார்கள் திருச்செந்தூரை நோக்கி. எருமை மாடு பின்னால் தொடர்ந்தது. இவர்கள் ஆலயத்துக்குள்ளே சென்றார்கள். எருமை மாடு ஆலயத்துக்கு முன்னால் கடற்கரையை பார்த்தபடி நின்று விட்டது. திருச்செந்தூர் ஆலயத்திலே நேர் சந்நிதி ஆறுமுக நயினார் எனப்படும் ஆறுமுகப் பெருமானுக்கு. அவரை பார்த்தபடி எருமை மாடு நின்று விட்டது. எல்லோரும் உள்ளே போனார்கள். காவடியை எடுத்தார்கள். காவடியிலே இருந்த சர்க்கரையை அபிஷேகம் செய்தார்கள். முருகப்பெருமானை கும்பிட்டார்கள். வீட்டு நினைப்பு வந்தது, திரும்பி விட்டார்கள். ஆனால் எருமை மாடு திருச்செந்தூரை விட்டு போகவில்லை. தில்லை வெளியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ என்பது மாதிரி எருமை மாடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறது. முருகப்பெருமானை பார்த்தபடி நின்று கொண்டிருக்கிறது. கண்களிலே கண்ணீர் வழிகிறது. மனத்துக்குள்ளே முருகனை கும்பிடுகிறது. 2 நாட்கள் 3 நாட்கள் அந்த பகுதியை அசுத்தம் செய்வது கிடையாது. எங்கேயோ போய்விட்டு வந்து விடுகிறது. யாராவது பழம் கொடுத்தால் சாப்பிடும். முருகனை பார்த்து கொண்டே இருக்கிறது எருமை மாடு. எத்தனை ஜென்மத்து தவமோ இப்பொழுது முருகப்பெருமான் திருக்காட்சி அந்த எருமை மாட்டுக்கு கிடைத்தது. அந்த ஆலயத்திலே ஒரு அறங்காவலர் குழு தலைவர். அவருக்கு வடமலையப்ப பிள்ளையன் என்று பெயர். அவருக்கு ஒரே வருத்தம். என்ன வருத்தம்? ஆலயத்திலே உள்ள கொடிமரம் இற்று போய்விட்டது. புதிதாக கொடிமரம் வாங்க வேண்டும். குறிப்பிட்ட மரத்தில் தான் கொடிமரம் அமைக்கப்பட வேண்டும். குறிப்பிட்ட உயரத்தில் தான் அது இருக்க வேண்டும். இந்த மரம் எங்கே கிடைக்கும் என்று தவிக்கிறார். அன்று இரவு அவர் கனவில் முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறான். கவலைப்படாதே, நாளைக்கு காலையில் சண்முக விலாசத்தில் கொடிமரம் வரும். சண்முக விலாசம் என்பது திருச்செந்தூர் கடற்கரை. மறுநாள் காலையில் அந்த பெரியவர் பல பேரோடு வந்து காத்திருக்கிறார். கொடிமரம் வரப்போகிறது, ஊருக்குள்ளே இருந்து வரும் என்று ஊரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். வந்தவர்கள் சொன்னார்கள், இத்தனை நாள் இருந்த எருமை மாட்டை காணவில்லை. இன்று காலையில் இல்லை, நேற்று இரவு இருந்தது. எருமை மாடு எங்கே போயிற்று? யாருக்கும் தெரியாது. மாட்டுக்கு தெரியும், மகேஸ்வரனுக்கு தெரியும், மனிதர்கள் யாருக்கும் தெரியாது. அன்று காலை காத்து கிடந்தார்கள். என்ன வர வேண்டும்? கொடிமரம் வர வேண்டும். ஒருவர் சொன்னார், கடலுக்குள்ளே இருந்து கொடிமரம் வருகிறது. நீண்ட கொடிமரம். இப்பொழுது இருக்கக்கூடிய கொடிமரம் கடலுக்குள்ளே இருந்து வருகிறது. யாரோ அதை தள்ளிக்கொண்டு வருகிறார்கள். எருமை மாடு
கொம்பிலே கொடிமரத்தை மாட்டி கஷ்டப்பட்டு அலையிலே எதிர்த்து வருகிறது. ஒரு பக்கம் வாயிலே நுரை தள்ளுகிறது. கரைக்கு வந்தது, கொடிமரத்தை கீழே போட்டது, முருகப்பெருமானுடைய கோபுரத்தை பார்த்தது. கோபுர தரிசனம், பாப விமோச்சனம். முருகப்பெருமானை நினைத்தது, கீழே விழுந்தது. எருமை மாட்டினுடைய ஆன்மா முருகப்பெருமான் திருவடிகளில் சேர்ந்து விட்டது. இனிமே நம்ம யாரையும் எரும மாடுன்னு சொல்லக்கூடாது. ஏன்? நம்மளை விட அந்த எரும மாட்டுக்கு பக்தி அதிகம். ஒவ்வொருத்தர் பிறப்புக்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. நோக்கமில்லாத பிறப்பு கிடையாது. எருமை மாட்டு பிறப்புக்கு என்ன நோக்கம்? கொடிமரத்தை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நடந்த இடம் திருச்செந்தூர். அந்த எருமை மாட்டுக்கு கடற்கரையிலே சமாதி வைத்தார்கள். இந்த செய்திகளை எல்லாம் உகஸ்ரீ ரசபதி அவர்கள் 1943 ஆண்டில் எழுதியிருக்கிறார்கள். திருச்செந்தூருக்கு அவ்வளவு பெருமை. ஒரு நிகழ்ச்சி, முருகப்பெருமான் 5 சிவலிங்கங்களை வைத்து வழிபாடு செய்கிறார். பூவை எடுத்து போட போனாராம். அந்த நேரத்திலே தேவர்களெல்லாம் வெளியிலே காத்திருக்கிறார்கள். சூரன் அங்கே எழுந்தான். என் தம்பி தாரகாசுரனை கொன்ற அந்த பாலகனை, பல்முளைக்காத பாலகனை விடமாட்டேன், அவனை கொல்லும் முன்னால் இந்த தேவர்களை கொல்கிறேன் என்று சூரன் எழுந்தான். தேவர்கள் அஞ்சினார்கள். முருகா ஓலம், நன்னினர்க்கு இனியாய் ஓலம், ஞான நாயகனே ஓலம் என்று ஓலமிட்டார்கள். பூவை எடுத்த முருகப்பெருமான் அப்படியே திரும்பினாராம். சிவலிங்கத்துக்கு பூவை போட்டுவிட்டு திரும்பினால் கூட அதற்குள் சூரன் தண்டம் செய்து விடுவான் என்று எடுத்த பூவோடு காட்சி கொடுத்தார். கவலைப்படாதீர்கள், எல்லோரும் காலில் விழுந்து கும்பிட்டார்கள். இப்பொழுதும் திருச்செந்தூர் மூலமூர்த்தி கையிலே பூவோடு காட்சி கொடுப்பார். ஸ்ரீவைகுண்டத்திலே ஒரு பிள்ளை 5 ஆண்டுகள் பேசாமல் இருந்தது. திருச்செந்தூருக்கு வந்தது. தந்தையும் தாயும் வந்தார்கள். 45 நாட்கள் தவங்கிடந்தார்கள். 45வது நாள் இந்த பிள்ளை பேச வேண்டும் என்று தந்தைக்கும் தாய்க்கும் நினைப்பு. அந்த பிள்ளை முருகன் சந்நிதியிலே உட்கார்ந்தது. 5 ஆண்டு பிள்ளை முருகனை பார்த்தது. அவன் கையிலே உள்ள பூ தெரிந்தது. ஒரு அர்ச்சனை பூ கீழே விழுந்தது. இருந்த பூவையும் விழுந்த பூவையும் இந்த குழந்தை பார்த்தது. பேசாத பிள்ளை, 5 ஆண்டுகள் மௌனமாயிருந்த பிள்ளை இப்பொழுது வாயை திறந்தது. பூ என்ற மங்களச் சொல் வந்தது. பூமேவு செங்கமல புத்தே எழுந்தேறிய பாமேவு தெய்வப் பழமறையும் தேமேவு ஞானமும் நாதமும் நாதாந்த வடிவும் நவைதீர்ந்த போதமும் காணாத போதமாய் ஆதிநடு அந்தம் கடந்த நித்யானந்த போதமாய் பந்தந்தனந்த பரஞ்சுடராய் வந்த குறியும் குணமும் ஒரு கோலமும் மற்றெங்கும் செரியும் பரமசிவமாய் அறிவுக்கனாதியாய் 5 அப்புறமாய் அன்றே மனாதிகளுக்கெட்டா வடிவாய். இப்படின்னு முருகப்பெருமானை பாட ஆரம்பிச்சு. பேசாத பிள்ளை பாடிற்று, கலிவன்பா பாடிற்று, இலக்கணப்படி பாடிற்று. முருகன் பெருமைகளை எல்லாம் சொன்னது, திருச்செந்தூர் பெருமைகளை எல்லாம் சொன்னது, கந்தபுராண செய்திகளை எல்லாம் சொன்னது. 6 முகம் ஏன், 12 கரங்கள் ஏன் என்பதை விளக்கமாக சொல்லிற்று. கடைசியில் முருகப்பெருமானிடத்திலே ஒரு வேண்டுகோள் வைத்தது. என்ன வேண்டுகோள் தெரியுமா? முருகா, நீ நான் எப்பொழுது நினைத்தாலும் அவ்விடம் வந்து எனக்கு பச்சை மயில் வாகனமும் 12 தின்தோளும் அச்சமகற்றும் அயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் 6 அருள் பொழியும் மாமுகங்கள் 6 விரிகரணம் சிந்த புனைந்த திருமுடிகள் 6 எந்த திசையும் எதிர்தோன்ற வந்து இடுக்கண் எல்லாம் பொடிபடுத்தி எப்பரவும் தந்து புகுந்து உல்லாசமாக உளத்திருந்து பல்விதமாம் ஆசு முதல் நாற்கவியும் அட்டாவதானமும் சீர் பேசுமியல் பல்காப்பியத் தொகையும் ஓசை எழுத்து முதலாமைந்திலக்கணமும் தோய்ந்து பழுத்த தமிழ் புலமை பாலித்து ஒழுக்கமுடன் இம்மை பிறப்பில் இருவாதனை அகற்றி மும்மை பெருமலங்கள் மோசித்து தம்மை விடுத்து ஆயும் பழைய அடியாருடன் கூட்டி
தோயும் பரபோகம் துய்ப்பித்து சேய கடியேற்கும் பூங்கமல கால்காட்டி ஆட்கொண்டு அடியேற்கு முன்னின்று அருள் என்று இந்த குழந்தை பாட்டை முடித்தது. என்ன கேட்டது? எப்பொழுது நான் நினைத்தாலும் உன்னுடைய முகம் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும், 12 திருக்கரங்கள் காட்சி கொடுக்க வேண்டும், எல்லா வரங்களும் எனக்கு தர வேண்டும், எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற தமிழ் 5 இலக்கணமும் எனக்கு கைவர வேண்டும். நீ உன் திருவடிகளில் என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும், அடியார்கள் கூட்டத்தோடு என்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த குழந்தை திருச்செந்தூரிலே கந்தர் கலிவன்பா பாடியது. இந்த குழந்தைக்கு பெயர் குமரகுருபர சுவாமிகள். மீனாட்சி பிள்ளை தமிழ் பாடி கங்கை கரையிலே ஒரு பெரிய ஒரு சத்திரத்தை கட்டி ஒரு மடத்தை கட்டி சிவபெருமானை வாயார பாடி முருகப்பெருமானை வாயார பாடிய பெருமைக்குரியவர் குமரகுருபர சுவாமிகள். துறவியாக பிறந்து துறவியாக வளர்ந்தவர். அவர் திருச்செந்தூர் பெருமானை பாடுகிறார். அந்த திருச்செந்தூரிலே வியாழ பகவானோடு முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார். இப்பொழுது சூரன்பால் சண்டைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும், யாரையாவது தூதனுப்பலாம் என்கிறார் முருகப்பெருமான். யாரை தூதாக்குவது? 9 தம்பிமார்களில் மிக சிறப்பானவர் வீரபாகு தேவர். வீரபாகு தேவரை தூதுவிடலாம் என்று தீர்மானித்தார்கள். முருகப்பெருமானுடைய திருக்கருணை வீரபாகு தேவர் மால் வந்து விழுந்தது. இறைவன் சக்தி சாந்தியை விளைந்தது. யாரையாவது தூதாக அனுப்புவோம். வீரபாகு தேவருக்கு இந்த பெரிய வாய்ப்பு கிடைத்தது. இதற்கு பின்னால் தூதுகள் பல நிகழப் போகின்றன. வீரபாகு தேவரின் தூது இதற்கெல்லாம் முந்திய தூது. அனுமன் தூது போகப் போகிறான், கண்ணன் தூது போகப் போகிறான், சிவபெருமானே தொண்டருக்காக தூது போகப் போகிறார். வீரபாகு தூது இதற்கெல்லாம் முற்பட்டது. ஆஞ்சநேய சுவாமி சீதையை தேடிப் போனார். சூழ்நிலையினாலே தூதனாக மாறி ராவணன்பால் ராமன் புகழையெல்லாம் சொன்னார். இதை பார்த்துவிட்டு ராமச்சந்திரமூர்த்தி அடுத்த அவதாரத்தில் கண்ணனாக வந்த பொழுது பாண்டவர்களுக்காக தூது போனார். 5 பேருக்காக அந்த பெருமான் தூது போனார். பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாவென்ன நாவே, நாராயணா என்னா நாவென்ன நாவேன் என்று இளங்கோவடிகள் பாடினார். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டை ஒட்டி சிவபெருமான் சுந்தரருக்காக திருவாரூர் தெருவிலே தூதனாக போனார். பறவை நாச்சியார் வீட்டுக்கு தூது போனார். சங்கிலி நாச்சியாரை திருவொற்றியூரிலே கல்யாணம் செய்து கொண்ட சுந்தரர் திருவாரூருக்கு வருகிறார். மனைவி பறவை நாச்சியார் கதவை சார்த்தி விட்டாள். சிவபெருமானே, இவள் கதவை சாத்தி விட்டாள், நீங்கள் தான் தூது போக வேண்டும் என்று தோழராயிருக்கிற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானிடத்திலே வேண்டுகோள் வைக்கிறார். எந்த வேலைக்கு யாரை அனுப்புவது? சிவபெருமான் மிகவும் எளிமையானவர். அருமையில் எளிய அழகே போற்றி என்பது திருவாசகம். சிவபெருமான் ஒப்புக்கொண்டார், தூது போனார். எப்படி போனார் தெரியுமா? அர்ச்சகர் வடிவத்திலே போனார். பறவை நாச்சியார் வீட்டு கதவை இரவிலே போய் தட்டினார். பறவை நாச்சியார் கதவை திறந்தாள். அர்ச்சகரை பார்த்தாள். சுவாமி, என்ன வேண்டும்? சுந்தரனை நீ சேர்த்துக் கொள்ள வேண்டும். சுவாமி, சங்கிலி தொடக்கு உண்டாருக்கு இங்கு வேலை இல்லை, இதற்கு நீங்கள் வந்தது சரியா என்று கேட்டுவிட்டு கதவை சாத்தி விட்டாள் பறவை நாச்சியார். திரும்பினார் சிவபெருமான். சுந்தரா, போனேன், அவள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், பெருமானே, நீங்கள் பெருமானாக போயிருக்க வேண்டும், ஏன் அர்ச்சகராக போனீர்கள்? நீங்கள் சிவபெருமானாக போயிருந்தால் அவள் காலில் விழுந்திருப்பாளே. சிவபெருமான் பார்த்தார். சரி, தோழனுக்காக 2வது முறை திருவாரூர் தெருவிலே நடந்து போனார். பறவை நாச்சியார் கதவை திறந்தாள். சிவபெருமான் வாசற்படியிலே வந்து நிற்கிறார்.
இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொற்பாதம் தந்தருளும் சேவகனை என்று மாணிக்கவாசகர் பாடியது அப்பொழுது மிகச் சிறப்பானதாக நிலைநாட்டப்பட்டு விட்டது. பெருமானை பார்த்தாள், காலில் விழுந்தாள், சுந்தரனோடு இணைந்தாள். இது சிவபெருமான் தூது. இதற்கெல்லாம் முன்னால் வீரபாகு தேவர் தூது. முருகப்பெருமான் வீரபாகு தேவரை தூதுவனாக விடுக்கிறார். யாரிடம்? சூரபன்மனிடம். தூது விட்டதற்கு 2 காரணங்கள். ஒன்று, இவன் செல்பவன் மிகவும் வலிமை வாய்ந்தவனாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அசுரர்களிலிருந்து தப்பித்து வரலாம். இரண்டாவது, செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும். வீரபாகு தேவர் புறப்பட்டார். இந்திரன் பக்கத்திலே வந்தான். வீரபாகு தேவரே, என் மகன் ஜெயந்தன் சிறையிலே இருக்கிறான், சூரனுடைய சிறையிலே இருக்கிறான். என் மகனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு வாருங்கள். இந்த பிள்ளை பாசம் விடவே விடாது. கடந்த ஞானியும் மறப்பரோ தம் மக்கள் மேல் காதல் என்பார்கள். தேவேந்திரனுக்கு பிள்ளை பாசம். என் மகன் ஜெகந்தன்பால் சென்று ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்லிவிட்டு வாருங்கள். வீரபாகு தேவர் புறப்பட்டார். கந்தமாதன பர்வதத்திலே ஏறினார். எங்கே இருக்கிறது சூரனுடைய ஊர்? வீரமகேந்திரம். மேலே ஏறினார். முருகப்பெருமானை நினைத்தார், அவனை வணங்கினார், விஸ்வரூபம் எடுத்தார். முருகா, ஆவதோர் காலை எந்தை ஆறிரு தடந்தோள் வாழ்க, மூவிரு வதனம் வாழ்க, முழுதருள் விழிகள் வாழ்க, தூவுடை நெடுவேல் வாழ்க, தொல் படை பிறவும் வாழ்க, தேவர்கள் தேவன் சேயோன் திருவடி வாழ்க என்றான். முருகப்பெருமான் திருவடிகள் வாழ்க, ஆறிரு தோள்கள் வாழ்க, 6 முகம் வாழ்க வாழ்த்துகிறான். ஆஞ்சநேய சுவாமி கடலை தாண்டிய பொழுது ராமநாமன் சொன்னது மாதிரி முருகப்பெருமான் திருநாமத்தை சொன்னார். விஸ்வரூபம் எடுத்தார். வீரமகேந்திரம் தெரிந்தது. ஓ, இப்படித்தான் செல்ல வேண்டும். விஸ்வரூபத்தை விடுத்தார். படைய தோற்றத்தை எடுத்துக்கொண்டார். சான்றோர்களால் பெருந்தோற்றத்தை எடுத்துக்கொள்ளவும் முடியும், அதை குறைக்கவும் முடியும். அற்பர்களால் தான் தன் சக்தியை முறையாக பயன்படுத்த முடியாது. கடலில் பாய்ந்தார். எப்படி பாய்ந்தார்? முருகனுடைய வேலாயுதம் பாய்ந்தது போல் இருக்கிறது. முப்புறம் எரித்த சிவபெருமான் சிரிப்பு போல் இருக்கிறது. இலங்கையில் போய் குதித்தார். இலங்கையிலே யாழிமுகன் மகன் அதிவீரன், அவன் அதிசூரன். அவனிடத்திலே படைத்தலைவன் வீரசிங்கன். இவரோடு சண்டை போட்டார்கள். அதிவீரன் வீரசிங்கன் இருவரும் வதைக்கப்பட்டார்கள். இலங்கையிலே இருந்து கிளம்பினார். வீரமகேந்திரத்துக்கு போனார். தெற்கு வாசல், அங்கே போய் குதித்தார். தெற்கு வாசலிலே 1000 யானை முகத்தோடு ஒருவன், கயமுகன் என்று அவனுக்கு பெயர். பார்க்கிறான். இவரை சிங்க குகையில் மான் வந்திருக்கிறதா என்று இவருக்கு பக்கத்திலே வந்தான். இவரை ஒரே அடியாக அடித்து தீர்த்துவிட வேண்டும் என்று எண்ணினான். வீரபாகு தேவர் சிரித்தார். அப்பனே, உயிரை விடுவதற்கு இவ்வளவு அவசரமா என்று கேட்டார். ஒரே உதை, அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. அங்கே இருந்து பார்க்கிறார். எத்தனை வெள்ளம் சேனை! 21 லட்சம் கோடி கொண்டது ஒரு வெள்ளம். அப்படி 100கணக்கான வெள்ளம் சேனைகள் அந்த சூரனுடைய ராஜ்யத்திலே இருக்கின்றன. இவர் அணுவாக உருக்கொண்டார். பெருமான் இவருக்கு அவ்விஸ்வரூபத்தையும் தந்தான், அணுவாக இருக்கக்கூடிய வடிவத்தையும் தந்தான். கோபுரத்தில் ஏறினார். இலங்கையை பார்க்கிறார். இலங்கையிலே இருந்து இப்பொழுது பாய்ந்தவர் இலங்கையை பார்த்த கண்ணுக்கு இந்த வீர மகேந்திரம் எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டார். எவ்வளவு சிறப்பாயிருக்கிறது பார்க்கிறார். அந்த பார்வை, எவ்வளவு பேர்! இவ்வளவு பேரும் அசுரர்கள். வரத்தினில் பெரியர், மாயவன்மையில் பெரியர், மொயம்பின் உரத்தினில் பெரியர், வெம்போர் ஊக்கத்தில் பெரியர், எண்ணில் சிரத்தினில் பெரியர், சீற்றச் செய்கையில் பெரியர், தாங்கும் கரத்தினில் பெரியர், யாரும் காலினில் பெரியரம்மா.
இவர்களுக்கு வரம் அதிகம், வன்மை அதிகம், உரம் அதிகம், ஊக்கம் அதிகம், சீற்றம் அதிகம். இவர்களுடைய ஆற்றல் அதிகம். காற்றை விட மிக பெரியவர்கள், மிக பேராற்றல் வாய்ந்தவர்கள். இந்த ஊரிலே எங்கேயும் முதியவர்களை காணவில்லை, நோயுற்றவர்களை காணவில்லை, வறுமையால் வாடக்கூடியவர்களை காணவில்லை. சூரனுடைய தவத்தினால் இது சாத்தியமாயிற்று. நாடி மேலள தசையிலாது உளறியேன் நரையாய் கோடு பற்றி மூத்து அசைந்திடுவோரையும், ரொம்ப வயதானவர்கள் அவர்களையும், கூற்றால் வீடுவோரையும், யமனால் பிடிக்கப்பட்டவர்கள் அவர்களையும், பிணி உழப்போரையும், நோயுற்றோரையும், மிடியால் வாடுவோரையும், வறுமையால் வாடக்கூடியவர்களையும் கண்டிலம் இது தவ வலியே. நாடி மேலெழத்த செயலாதுலரியே நரையாய் கோடு பற்றி மூத்து அசைந்திடுவோரையும், கூற்றால் வீடுவோரையும், பிணி உழப்போரையும், மிடியால் வாடுவோரையும் கண்டிலம் இது தவ வலியே. இது கச்சியப்பர் பாட்டு. இதே மாதிரி கம்பராமாயணத்திலே கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பாடுவார். ஆஞ்சநேய சுவாமி பார்க்கிற பொழுது இலங்கையை பற்றி மரமடங்கலுங்கற்பகம் மனையலாம் கனகம் அறமடந்தையர் சிலதியர் அரக்கியர்க்கு அமரர் உரம் அடங்கி வந்து உடையராய் உழல்பவர் ஒருவர் தரம் அடங்குவதென்று இது தவம் செய்த தவமால், இது தவம் செய்த தவம் என்று கம்பர் பாடியது போலே கச்சியப்பர் பாடுகிறார். வீரமகேந்திரத்தை பார்க்கிறார். தாமரையில் வண்டுகள் தேன் பருகுவது போலே பெண்கள் மாணிக்க மாளிகையில் அமர்ந்து கல்லை உண்கிறார்கள். வருண பகவானுக்கு என்ன வேலை? அரிசி களைந்து கொடுக்கிறான். அக்னி பகவானுக்கு என்ன வேலை? தன்னைத்தானே தீமூட்டிக் கொள்கிறான். ஊனை பக்குவம் செய்கிறான். காமதேனுவும் சிந்தாமணியும் தேடி போய் வரம் கொடுக்கிறார்கள், சுகம் கொடுக்கிறார்கள். வாயு பகவான் தெருக்கூட்டுகிறான். வருண பகவான் தண்ணீர் தெளிக்கிறான். பார்க்கிறார் வீரபாகு தேவர். இப்படி ஒரு வாழ்க்கை இந்த சூரன் வாழ்கிறான். நேராக சிறைக்கு போனார். சிறையிலே ஜெயந்தன் இருக்கிறான். ஜெயந்தன் இந்திரனுடைய பிள்ளை. பானுகோபனால் சிறைப்பிடிக்கப்பட்டவன். இவர் போவதற்கு முன்னால் அவன் வருந்தினான், அழுதான். தேவர்களோடு சேர்ந்து அழுதான். ஏன் தெரியுமோ? சாகலாம் என்று எண்ணுகிறோம், நம்மால் சாக முடியாது. ஏன்? அமிர்தத்தை சாப்பிட்டு விட்டோமே, அதனால் நமக்கு சாவு கிடையாது. சரி, தூங்கலாம் என்று எண்ணலாம், தூங்க முடியாது. நாம் கண்ணை மூடாதவர்கள், இமையான் ஆட்டத்து இமையோர், அதனால தூங்கவும் முடியாது. தூங்கினாலாவது துக்கம் குறையும். அழுதால் துக்கம் குறையவில்லை, கூடுகிறது. அழுதார்கள். கொஞ்ச நேரம் அப்படி சாஞ்சான், தன்னை மறந்தான். அப்படியே உட்கார்ந்திருக்கிறான். முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறார், கனவு காட்சி மாதிரி. சேவலோடும் மயிலோடும் காட்சி கொடுக்கிறார். கவலைப்படாதே, நாம் காப்பாற்றுவோம். இவனுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இது எப்படி? இப்படி ஒருவரை நான் பார்த்ததில்லையே. ஒருவேளை இவர் திருமாலாயிருக்குமோ? திருமால் கருப்பாயிருப்பார், இவர் சிவப்பாயிருக்கிறார். ஒருவேளை இவர் நான்முகனாயிருக்குமோ? அவருக்கு 4 முகம், இவருக்கு அப்படி அல்ல. யாரோ தெரியவில்லை, நம்மை காப்பாற்றுவதற்காக சேவல் மயில் இவற்றோடு காட்சி கொடுக்கிறார். கண்ணீர் விட்டு அழுதான் ஜெயந்தன். அப்பொழுது வீரபாகு தேவர் போய் குதிக்கிறார் சிறையிலே. பார்க்கிறார். முருகன் பெருமையெல்லாம் சொன்னார். முருகன் ஏன் அவதரித்தான் என்பதை சொன்னார். பிரமனுடைய சிறுமை, இந்திரன் பட்ட துன்பம், உங்கள் சிறை 3ஐயும் மாற்றுவதற்காக முருகப்பெருமான் அவதரித்தான். தன்னிகரின்றி மேலாய் தற்பர ஒளியாய் யாரும் உன்னரும் பரமாய் நின்ற ஒருவனே. உன்னரும் பரமாய் நின்ற ஒருவனே. முகங்கள் ஆறும் பன்னிரு புயமும் கொண்டு பாலகன் போன்று கந்தன் என்னுமோர் பெயரும் எய்தி யாவரும் காண வந்தான்.
கந்தன் என்னுமார் பெயரும் எய்தி யாவரும் காண வந்தான். திருச்செந்தூருக்கு வந்துவிட்டான் என்று மிகச் சிறப்பாக தூதுவரான வீரபாகு தேவர் கூற, ஜெயந்தன் முருகனை நினைத்து அழுது வழிபட்டான். வீரபாகு தேவர் வான்வழியாக புறப்பட்டார். அரண்மனையை பார்க்கிறார். நவரத்தின சிங்காசனம், ஊர்வசி, திலோத்தமை, மேனகை எல்லோரும் நிற்கிறார்கள். மிகப்பெரிய ஆலவட்டம், சந்திரனும் சூரியனும் குடை பிடிக்கிறார்கள். வீரபாகு தேவர் பார்த்தார், வருத்தப்பட்டார். என்ன வருத்தம்? ஒரு குற்றம் செய்ததற்காக இவனுக்கு இவ்வளவு செல்வமும் போகப் போகிறதே. தேவர்களை கொண்டு வந்து சிறையில் வைத்தானே, அந்த பாவம் இவ்வளவு செல்வமும் போகப் போகிறதே என்று வருந்தினார். கச்சியப்ப சிவாச்சாரியார் இதை ரொம்ப அழகாக பாடுகிறார். ஒரு தூக்கணாங்குருவி. இந்த தூக்கணாங்குருவி கூடு மாதிரி நம்மளால கட்ட முடியாது. நம்மளும் எவ்வளவோ மாடியெல்லாம் கட்டி பார்க்கிறோம். தூக்கணாங்குருவி கூடு மாதிரி கட்ட நம்மளால முடியாது. அந்த தூக்கணாங்குருவி என்ன செய்யுமா, கூடு கட்டிட்டு பறவைகள் குஞ்சுகளை கொண்டே அங்க வச்சுமா. அதுக்கு வெளிச்சம் வேணுமில்ல, அதுக்காக கொஞ்சம் சாணத்தை கொண்டே வச்சு, இந்த மின்மினி பூச்சியும்பாம் பாருங்க, அந்த மின்மினி பூச்சியை கொண்டே அந்த சாணத்துக்குள்ள அமுக்கி வச்சிருமா. இந்த மின்மினி பூச்சி உடம்புல இருந்து பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம் வரும். அது அந்த இடத்திலே அந்த பறவை குஞ்சுகளுக்கு கொஞ்சம் வெளிச்சமாய் இருக்குமா. இப்போ இந்த தூக்கணாங்குருவி ஒரு தப்பு பண்ணிப்பிடிச்சு. என்ன தப்பு? மின்மினி பூச்சின்னு நினைச்சு கொல்லிக்கட்டையை எடுத்துக்கிட்டு போய் கூண்டல வச்சிருச்சு. இப்ப என்ன ஆகும்? கூண்டே தீப்பிடிச்சு எரிஞ்சில்ல போயிடும். இத நினைக்கிறார் நம்முடைய கச்சியப்ப சிவாச்சாரியார். தூக்கணாங்குருவி எப்படி மின்மினி பூச்சி என்று எண்ணிக்கொண்டு அந்த கொல்லிக்கட்டையை கொண்டே வைத்ததோ, அது மாதிரி மிக சாதாரணமான செயல் என்று எண்ணிக்கொண்டு இந்த சூரன் தேவர்களையெல்லாம் சிறையில் போட்டு விட்டானே, அவ்வளவுதான் அந்த கூடு மாதிரி இந்த ஊர் போகப் போகிறதே. மெய்ச்சோதி தங்கு சிறு கொள்ளி தன்னை விறகின்மை கொண்ட குறுகார் கச்சோதம் என்று கருதி குடம்பை தனிலுய்த்து மாண்ட கதை போல் அச்சோ என பள்ளிமையோரை ஈண்டு சிறை வைத்த பாவம் அதனால் இச்சூர பன்மன் முடிவெய்தும் நாளை இதனுக்கோரையம் இலையே. மெய்ச்சோதி தங்கக்கூடிய கொல்லிக்கட்டையை அறிவில்லாத இந்த குருவி கச்சோதம் என்று கருதி, கச்சோதம்னா மின்மினி பூச்சி என்று எண்ணி கொண்டே வச்ச மாதிரி இந்த சூரபனுமன் தேவர்களை சிறை வைத்தான். நாளை இறந்து போகப் போகிறானே. வருத்தம் வந்தது. சூரனுக்கு முன்னாலே போய் நிற்கிறார். சூரன் சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறான். வீரபாகு தேவர் அவனுக்கு முன்னாலே தரையிலே நின்று கொண்டிருக்கிறார். அவன் உயர்ந்த சிங்காசனத்திலே இருக்க, இவர் தரையிலே நிற்க முருகப்பெருமானை நினைக்கிறார். பெருமானே, நான் கீழே நிற்கிறேன், இவன் எனக்கு மேலே இருக்கிறான். முருகப்பெருமான் பார்த்தார். அவ்வளவுதான், அற்புதமான ஒரு சிங்காசனத்தை இவருக்கு அனுப்பினார். அந்த சிங்காசனத்திலே சூரனுக்கு சமமாக எதிர்த்தாற்போல் வீரபாகு தேவர் உட்கார்ந்து கொண்டார். முருகப்பெருமான் ஏன் சிங்காசனத்தை அனுப்பினார்? தன் அப்பா சிவபெருமான் பின்னாலே திருஞான சம்பந்தருக்கு முத்துப்பல்லாக்கு தரப்போகிறார். தன் அம்மா பின்னாலே காசியில் குமர குருவர சுவாமிகளுக்கு சிங்க ஆசனத்தையே தரப்போகிறாள். அதற்கெல்லாம் முன்னால் நம்முடைய தூதுவனுக்கு நாம் ஒரு சிங்காதனம் தர வேண்டும். முருகப்பெருமான் சிங்காதனம் வைத்தார். இவர் அதிலே உட்கார்ந்தார். சூரன் சிரித்தான். ஏன் சிரித்தான்? என்னடா மாயம் செய்கிறாய்? என் ஊர் பெண்கள் இந்த மாயத்தை செய்வார்கள். ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கி உட்காருவது பெரிய காரியம் என்று நீ எண்ணுகிறாய். என் ஊர் பெண்கள் இதை செய்வார்கள். ஏன்? கருவிலே உள்ள குழந்தை இதை செய்யும். அவனுக்கு அவ்வளவு கோபம். கருவிலே உள்ள குழந்தை இதை செய்யும். நீ இதை செய்துவிட்டு உட்கார்ந்திருக்கிறாய். நீ யார்? இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். மற்றவர்கள் என்னை கண்டு பயப்படுகிறார்கள். திருமால் இதை நினைக்க மாட்டார். பிரம்மதேவன் எனக்கு ஆசி கூறுவான். ஈசன் என்னிடம் வரமாட்டான்.
நீ யார் என்று வீரவாகு தேவரை பார்த்து சூரன் கேட்கிறான். அருமையான வரி. வாசவன் கரந்து ஓடினன், பிறர் இது மதியார், கேசவன் இது நினைகிலன், மறைகளின் கிழவோன் ஆசி கூறியே திரிந்திடும், அவர்க்கெல்லாம் முதலாம் ஈசன் என்னிடை வருகிலன், யாரை நீ என்றான். ஈசன் என்கிட்ட வரமாட்டான், நீ யார்? வீரவாகு தேவர் சொல்லுகிறார், தேவர் குறையும் சிறையும் தீர்க்க திருச்செந்தூருக்கு வந்த ஆதி பரம்பொருளின் அடியவன் நான். ஓஹோ, அந்த குழந்தையால் அனுப்பப்பட்டவனா? நீ வருவதற்கு பதில் அந்த குழந்தையே என்னிடம் வந்திருக்கலாமே. சூரன் வயதுக்கும் முருகன் வயதுக்கும் ஒப்பிட்டு பார்த்தால் முருகப்பெருமான் குழந்தைதானே. பல்முளைக்காத பாலன் என்று எண்ணித்தான் சூரன் கெட்டுப் போனான். இவர் என்ன சொன்னார்? அப்பனே, அப்படி நினைக்காதே, தேவர்கள் உன் சகோதரர்கள். சூரா, தேவர்கள் உன் சகோதரர்கள். காசியவ முனிவருக்கும் அதிதிக்கும் பிறந்தவர்கள் தேவர்கள். சூரனாகிற நீ காசியவருக்கும் மாயைக்கும் பிறந்தவன். 2 பேருக்கும் அப்பா ஒண்ணுதான், அம்மா தான் வேற. அவ என்ன நமக்கு தெரியுது? நல்ல தேவர்களும் பொல்லாத அசுரர்களும் ஒரே காசியவரிடத்திலே தான் பிறந்திருக்கிறார்கள். நம்ம மனசுல தானே நல்லது கெட்டது 2 வருது. நல்லது இங்கதான் இருக்கு, கெட்டது இங்கதான் இருக்கு. பகவானும் இங்க பேசுறான், சாத்தானும் இங்கதானே பேசுறான். மகாத்மா காந்தி அழகா சொல்லுவார், உன் மனத்திலே பகவான் பேசுவான் கேள் என்றார். ஒருவன் சொன்னான், அடுத்தவனை கொல் என்றும் திருடு என்றும் எனக்குள்ளே பகவான் பேசுகிறார் என்ன. மகாத்மா காந்தி சொன்னார், அது பகவான் பேச்சல்ல, அப்படி பேசுவது யார் தெரியுமா? சாத்தான், விளங்கிக் கொள் என்றார். எல்லாம் மனசுக்குள்ளதானே. சூரனே, நீயும் அசுரர்களாகிற உன்னுடைய கூட்டத்தாரும் தேவர்களும் ஒரே காசியவருக்கு பிறந்தவர்கள். நீ அவர்களை சிறை வைத்தது தவறு, சிறை விடு, இல்லாவிட்டால் நீ அழிந்து போவாய். முருகப்பெருமான் உனக்கு இந்த நீதிகளை சொல்ல வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்தார். அவன் சிரிக்கிறான். இந்த வார்த்தைகளை என்னிடம் வந்து சிவபெருமான் சொன்னால் எனக்கு கௌரவமாக இருக்கும். இந்த வார்த்தைகளை நாராயணமூர்த்தி சொன்னால் பரவாயில்லை. பல்முளைக்காத பாலகன் சொல்ல அவன் ஏவலாளாகிற நீ எனக்கு சொல்வதா? குழந்தை என்பதால் குமரனை கொல்லாமல் விட்டேன். இல்லாவிட்டால் இவ்வளவு காலத்திற்கு அவனை கொன்றிருப்பேன். என்னை பற்றி உனக்கு தெரியுமா? 1008 அண்டங்களிலும் 108 யுகம் ஆளக்கூடிய ஆட்சியை பெற்றவன். மேலை 1008 அண்டமும் வென்றவன். ஏறுகின்றதோர் தனி இறையாகிய எனக்கு கோலவால் எயிறு இன்னமும் தோன்றிலா குதலை பாலனே கொலாம் இணையன புந்திகள் பகர்வான். இன்னும் பல்முளைக்காத பாலன் அவனா எனக்கு இந்த மாதிரிப்பட்ட செய்திகளை சொல்பவன், புத்தி சொல்லக்கூடியவன்? என் ஆட்சியில் பல இந்திரர்கள், பிரமர்கள் பலர், நாராயணர் பலர் தெரியுமா உனக்கு? பார்க்கிறார் வீரவாகு தேவர். முருகன் அருளால் பேசுகிறார். ஈசனே அவன் ஆடலால் மதலை ஆயினன் காண், ஆசிலா அவன் அருமுகத்து உண்மையால் அறினி, பேசில் ஆங்கவன் பரனொடு பேதகன் அல்லன், தேசுலா அகன்மணியிடே கதிர்வரு திறம்போல். சிவபெருமான் வேறு, முருகப்பெருமான் வேறு என்று எண்ணாதே. உனக்கு எல்லா ஆற்றலையும் கொடுத்தவன், வரத்தை கொடுத்தவன், உன் தவத்தை மதித்தவனாகிற சிவபெருமான் இப்பொழுது குழந்தையாக வந்து காட்சி கொடுக்கிறான். கோதில் ஆக்கமும் படைகளும் உனக்கு முன் கொடுத்த ஆதி ஈசனே அவன் எனில் மாற்றுவது அரிதோ. அவன் யார் தெரியுமா? சிவபெருமான். அவன் திருமேனி ரோமத்தில் அண்டங்கள் அத்தனையும் சேர்ந்து விடும். மேருமலையில் அவன் காட்டிய விஸ்வரூபத்தை நீ காணவில்லையே, கண்டிருந்தால் உனக்கு தெரியும். அவனுடைய வேல் வீரவேல் உன் உரத்தையும் வரத்தையும் ஊடுருவி பாயும். இதை கேட்ட உடனே
கோபம் வந்து விட்டது சூரனுக்கு. அவனுக்கு பேரே சூரன்னு பேரு. இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள், இந்த தூதனை பிடித்து சிறையில் அடையுங்கள். வீரவாகு தேவரை பிடிப்பதற்கு 100 தலை உடையவன் சதமுகன் வந்தான். சதமுகன் அவனுக்கு பேரு. அவனை வீரவாகு தேவர் அப்படியே தூக்கி எறிந்து வதம் செய்து விட்டார். அரண்மனை காவலர்கள் 50,000 பேர் வந்தார்கள். அத்தனை பேரும் இறந்தார்கள். நகருக்குள்ளே வந்தார் வீரவாகு தேவர். சண்டையிட்டவர்களை எல்லாம் கொன்றார். நகரத்தை முழுக்க அடித்தார். சகத்திரவாகுன்னு ஒருத்தன் 500 தலை 1000 கையோட வந்தான். இந்த அசுரர்கள் பூராவே இயல்புக்கு மாறுபட்டவர்கள். நல்லதுதான் இயல்பு, அல்லதெல்லாம் இயல்புக்கு மாறுபட்டதாகத்தான் இருக்கும். சகத்திரவாகு 500 தலை 1000 கை வந்தான், வதைக்கப்பட்டான். சூரனுக்கு ஒரு பிள்ளை வஜ்ரவாகுன்னு பேரு. அவன் வந்தான், தோள் தட்டினான் வீரவாகு. இப்பொழுதுதான் நல்ல வீரன் வந்திருக்கிறாய். 2 பேருக்கு சண்டை. அவனை தூக்கி எறிந்தார், வாளால் அறுத்தார். அவனும் இறந்து போனான். இலங்கைக்கு அதிபதி யாழிமுகன் வந்தான், அவனும் இறந்தான். வீரவாகு தேவர் அங்கே இருந்து கிளம்பினார். வந்தார், திருச்செந்தூருக்கு வந்தார். முருகப்பெருமான் திருவடியை பணிந்தார். பெருமானே, ஆணவம் ஒரு காலும் அடிபணியாது. சூரன் நாம் சொன்னவற்றையெல்லாம் ஒப்புக்கொள்ள மறுத்து விட்டான். தங்கள் துணையால் வந்த அசுரர்களையெல்லாம் வென்றேன் என்று வீரவாகு தேவர் கூற, மிகச்சரி, நாம் சண்டைக்கு போகலாம் என்று முருகப்பெருமான் தீர்மானம் செய்கிறார். படைகள் புறப்பட வேண்டிய ஏற்பாடு. திருச்செந்தூரிலே இருந்து முருகப்பெருமான் கிளம்பப் போகிறார். அதற்கு முன்னால் வீரமகேந்திரம், வஜ்ரவாகு இறந்து விட்டான் என்ற செய்தி பரவிற்று.